ரொம்ப பர்ஃபெக்ட்டா கத்தி மாதிரி இருக்கு. சாரி எப்பவுமே வந்து நான் என்னதான் கட்டினாலும் ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப வயிறு தெரியுது. ஸ்கர்ட் கட்டுற பொசிஷனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து உள்ள இங்க பின் பண்ணிருக்கோம்ல, இந்த பின் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம். சைடு பிளேட் இப்படி ஒரு 3 பிளேட் எடுத்து நீங்களும் ஒரு பிரைடு மாதிரியே சாரி வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க கட்டுற சாரி எப்பவுமே வந்து நான் என்னதான் கட்டினாலும் ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப வயிறு தெரியுது, ரொம்ப தொப்பை தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரக்சராகவே இல்லை, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், நான் ஸ்ட்ரக்சராகவே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிரைடு கட்டுற மாதிரி ஒரு சாரீ டிராப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேங்க. ஒரு பிரைடு வந்து சூப்பராக அழகாக ஸ்ட்ரக்சராக சாரீ வேர் பண்ணுறாங்க, எப்படி அழகாக ப்ளீட் இந்த செஸ்ட் ப்ளீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக கத்தி மாதிரி இருக்கு, எப்படி அந்த மாதிரி கட்டுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சுருந்துருக்கீங்க. எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவுமே சாரீ டிராப்பிங்கில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் கட்டுற பொசிஷனுங்க. கரெக்டான பொசிஷன்ல கட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தொப்பை தெரியாம நீங்க வந்து லீனாவே இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரக்சரா கட்ட முடியாம போறதுக்கும் இதுதான் ரீசன். நிறைய பேருக்கு வந்து ப்ரீப்ளீட் சாரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? சாரி ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கிடுவாங்க. அதை வந்து ப்ராப்பரா வந்து கட்ட தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி கட்டிட்டு ஒன்னா சாரி ப்ரீப்ளீட் பண்ணணுங்க மேல இல்லை அவங்க சரியா பண்ணி தரல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஸோ எனக்கு கரெக்டாக செட் ஆகலை, எனக்கு சூட் ஆகலை போல அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த சாரீ பொறுத்தளவுக்கு எல்லாருமே கரெக்டாக நீங்கள் அந்த கட்டுற விதம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கட்டலாம். முந்தான இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு எப்பவுமே உங்களோட ஷோல்டரில் நம்ம எப்பவுமே முந்தானைக்கு போடுவோம், ஸோ அந்த மாதிரி எப்பவுமே போட்டுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பல்லு பிளீட் சென்டர் பிளீட் எடுத்துருக்கிறோம்ல, ஸோ சென்டர் பிளீட் வந்து உங்களோட ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம பொசிஷன் கரெக்டாக பிடிச்சிருக்கிறோமா. ஏன்னா சில பேர் வந்து மாற்றி ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறதுல வந்து மாற்றி பிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதுதான் பொசிஷனில் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த சென்டரில் வந்து இந்த சென்டர் பிளேட்டை கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உள்சுத்து பகுதியை வந்து சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், ஓகேங்களா? இப்படி நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து உள்ளே கொண்டுட்டு போய் உள்ளே சொருகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து தெரியும். ஃபஸ்ட்டு இப்படி பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்சுத்து பகுதியை உள்ளே கொண்டு வந்து உள்ளே டக்கிங் பண்ணுங்கள். உள்ள வந்து டக்கின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது அப்படியே ஹாஃப் சாரிக்கு கொண்டு வர மாதிரி நீங்க இந்த ஃப்ரண்ட் பிளேட்டை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். இப்படி ஃப்ரண்ட்ல வந்து கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரப்போ உங்களோட பிளீட் எல்லாமே வந்து நீட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க பின் பண்ணிருக்கோம்ல, இந்த பின் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரஃபா ஒரு பின்னை வந்து நீங்க உங்க பிளவுஸோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸு நல்லா கரெக்ஷன் மட்டும் சும்மா ஏதாவது ஒரு ப்ளீட் உள்ள இது இல்லாமல் நீங்கள் வந்து செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடெல்லாம் நம்ம அயர்ன் பண்ண ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களாம் நீட்டாக எடுத்து விடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மடிப்பு மட்டும் நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடு தை பக்கம் ஸோ ஒரு பின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பின் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் ப்ளீட்க்கு நம்ம ப்ளீட் எடுக்கிறோம். அதாவது நீங்கள் இந்த சென்டர் ப்ளீட் டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட் ப்ளீட் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் ஃபுல்லாக நல்லா நீட்டாக ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோங்க, சைட் ப்ளீட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல மட்டும் ஒரு 2-3 பின் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து உட்காந்து எழுந்திரிச்சு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ப்ளீட்ஸ் எதுவுமே கலையாது. இப்போ இந்த பேக் சைடு வந்து இந்த எக்ஸஸ் போர்ஷனுக்கு கொண்டு வந்து பேக் சைடு முதுகு பக்கம் வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ பண்ணி விட்டுட்டிங்கன்னா எந்த வித கசகசனால இல்லாமல் ஒன்லி சாரீ மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்குங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம ரஃபாக ஒரு பின் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு
இப்படி சாரியை வந்து அதாவது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து இப்படி உதறி விட்டிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து சாரீ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு பிரைட் எப்படி வந்து பர்ஃபெக்டாக சாரீ வேர் பண்ணுறாங்களோ நீங்களும் அந்த மாதிரி சூப்பராகவே கட்டலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், சாரீ டிராப்பிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோன்னா நம்ம ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கோட சாரீ டிராப்பிங்கும் நான் சொல்லித்தரேங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் நம்மளோட கிளாஸில் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.